வச்சிருக்கோம். அந்த இடத்திற்கான ஒரு போராட்டம் அது தனியா போய்கிட்டு இருக்கு. நம்ம அரசருக்கான ஒரு அங்கீகாரம் அது ஒரு தனி ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு. இத்தனை வருடங்கள் கழித்தும் நம்முடைய மன்னரினுடைய நினைவை போற்றுவதற்கான காரணம் என்ன? மன்னர் அரசர் என்றால் அந்த ஒரு இனக்குழுவை, அந்த ஒரு ஏரியாவை, அதாவது தூத்துக்குடி மன்னர் அப்படின்னு சொல்லும் போது முத்துக்குழுத்துறையாக இந்த முத்து வணிகம் பொருளாதாரம் அனைத்தையும் கைக்குள்ள வச்சிருந்த நம்முடைய பரதவர் சமூகத்தின் ஜாதி தலைவராக, ஒரு சமுதாய தலைவராக, ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை இருந்த நம்முடைய பரதவர்களுக்கான ஒரே தலைவர் அவராயிருந்தார். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ஜனநாயக அரசு அந்த மாதிரி ஒரு லைனுக்கு நம்ம போகும்போது மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய மன்னர்களுடைய பெருமையை நாம் பேசுவதற்கு காரணம் அவர்தான் நம்முடைய ஒரே தலைவராக இருந்தார். ஆனா இன்றைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை என்ன? ஒரு அரசியல் அதிகாரம், அதாவது வர்த்தகம் முதற்கொண்டு ஒரு ஆட்சி அதிகாரம் முதற்கொண்டு அனைத்தையும் நம்ம கைவிரல்ல கட்டியாண்ட நம்முடைய பரதவர் சமுதாயத்தினுடைய ஆளுமைகள் எங்கே? இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து நாங்கள்லாம் தூத்துக்குடியில வந்துகிட்டு அந்த அளவுக்கு இருந்தோம், இப்படி நாங்க கைப்பற்றி வச்சிருந்தோம். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு அரசியல் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்துமே நமக்கு ஒரு மாற்று சமுதாயத்தினுடைய கையில இருக்கு. அதுக்கு காரணங்கள் என்ன? பரதவர்கள் உழைப்புல வந்துட்டு சோடை போனவர்களா, இல்ல பரவனுக்கு ஆளுமைகள் கிடையாதா? நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அனைவருக்குமே அனைத்துமே உண்டு. இது ஒரு சமுதாய நிகழ்ச்சி என்பதனால நான் நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக இங்கே பேசுறேன். ஆளுமையும் உண்டு, அறிவும் உண்டு, ஒரு செல்வமும் உண்டு. இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை நம்மள்ட்ட கையில இருக்கும்போது நம்மள்ட்ட குறைபடுற ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமை. ஏன் அந்த ஒற்றுமை நம்மள்ட்ட இல்லை? இந்த காலகட்டத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அந்த 10-15 அரசியல் கட்சிகளிலுமே நமது சமுதாய தலைவர்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாகத்தான் அந்த கட்சியில இருக்காங்க. மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களை பார்த்தோம்னா அவங்க ஒரு பண ரீதியிலோ இல்ல ஒரு அவங்களுடைய கனெக்ஷனான ரீதியிலோ இல்ல அவங்களுடைய சமுதாய சங்கங்களினுடைய அழுத்தத்தினாலோ கட்சியினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவங்க கையில வச்சிருக்காங்க. காரணம் என்பது நமக்கு மிக முக்கிய தேவையான ஒன்று. தூத்துக்குடியில வந்து அதை நான் எதுக்கு ஆழமா அழுத்தமா அதை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, தூத்துக்குடி நம்ம கோட்டை. அந்த தூத்துக்குடி நம்ம கோட்டையில இப்ப நாளைக்கு வந்துட்டு ஒரு கட்சியில நம்ம அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பல்வேறு கட்சியில இருப்போம். ஆனா அண்ணனை வந்துக்கிட்டு நம்ம அந்த எம்எல்ஏ வாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு முயற்சி எடுக்கணுமோ அதை முயற்சி எடுக்கணும். இதே மாதிரி நம்முடைய அக்கா திருமதி அஜிதா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கட்சி பேதம்ங்கிறத மறந்துடணும். ஏன்னா லாஸ்ட் 96 எலெக்ஷன்ல நம்ம பார்த்தது ஐயா பொனரோச் அவர்களை வந்துட்டு நம்ம சுயேட்சையா சங்க சின்னத்துல நம்ம நிப்பாட்டும் போது எப்படிப்பட்ட ஒரு துரோகங்களை நம்ம சந்திச்சோம். துப்பாக்கி குண்டுகளை வந்துட்டு மார்புல வாங்கி இன்னைக்கு அவங்களோட நினைவிடங்கள் தான் நம்ம கட்டியிருக்கோம். ஆனா அவங்க பாதத்துல நம்ம போய் ஒரு சத்தியம்லாம் பண்ண வேண்டாமா? உங்க உயிருக்கு வந்துகிட்டு நாங்க ஒரு மதிப்பை ஏத்துவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாமா? அவங்களுடைய உயிர் போனதுக்கு வந்துகிட்டு காரணம் யாரு? காரணம் என்ன? மேல அதிகாரத்தையும் அந்த ஒரு பவரையும் கையில வச்சுக்கிட்டு தூண்டிவிடப்பட்ட ஒரு சில அந்த ஒரு கலவரங்களினால் அவர்களுடைய உயிர் போனது. எனவே ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும், ஒரு அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும். பரதவர்கள் உழைப்புக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெயர் போன ஒரு நபர்கள். அதனால நமக்கு உழைப்பில் எவ்வித குறைபாடும் இல்லை. என்னுடைய ஒரே ஒரு ஆழமான கருத்து என்னன்னா, இருக்கிற அனைவரும் சமுதாயம்னு சொன்னா சமுதாய உணர்வோட வரணும். அதுல வந்துட்டு உள்ள வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு இதை புகுத்துறது இல்ல, சங்கங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். என் சங்கத்துல வந்துட்டு என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு ஒரு பதவி கிடைக்கிறது என்றால்
அதை நான் வந்துட்டு காலம் வாரி தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணையே குத்துறதுன்னு சொல்லுவாங்க. அழகா பழம் நழுவி நம்ம கையில விழுறது மாதிரி இருந்துச்சு நம்ம தூத்துக்குடியை பொறுத்தளவுல நம்ம அஜிதா அகல் அக்காவுக்கு. அதை வாலண்டியரா போய் இங்கிருந்து லெட்டர் எழுதுறது, இங்கிருந்து வந்துகிட்டு தலைமைக்கு லெட்டர் எழுதுறது, இல்ல இங்கிருந்து வந்துட்டு ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளருக்கு லெட்டர் எழுதுறது, இங்கிருந்து ஒரு வேனை பிடிச்சிட்டு போய் பர்சனலா போய் பாக்குறது, இல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சரி வராது. இதை பண்றது யாருன்னு பார்த்தா அதுவும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இது ஒரு வெட்கக்கேடு இல்லையா? வெட்கக்கேடா? வெட்கக்கேடு இல்லையா? சரியான வெட்கக்கேடு. நம்ம சமுதாயத்தின் சார்பில் இப்ப அக்கா டெலைட்டா ரவி அக்கா இருந்தாங்க, அவங்க விசிகேல வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. மாவட்ட செயலாளருங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஏரியா, அந்த ஏரியா முழுக்க அவங்களுக்கு உண்டான ஒரு அதிகாரம். ஆனா கடந்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி இதே நம்ம அஜிதா அக்கா அவங்கள வந்துட்டு அவங்க கன்சல்ட் பண்ண வர்றாங்க. அதாவது நடந்த ஒரு சில விஷயங்களுக்காண்டி ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு வர்றாங்க. அதை போட்டோ பிடிச்சு எடுத்து அக்கா வந்துட்டு போய் இன்னொரு கட்சியினுடைய நபருடைய அக்காவை போய் பாக்குறாங்க. இன்னைக்கு அக்கா மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து இறக்கியிருக்காங்க. இது யாருக்காவது தெரியுமா? இதுக்கும் காரணம் என்ன? எல்லாம் நம்ம தான். நண்டு கூட்டம் சொல்றது வந்துட்டு உண்மைதான். ஆனா அதை இந்த 2026 இருந்தாவது நம்முடைய பாண்டியாபதி 16ஆம் பாண்டியாபதி மன்னரனுடைய இந்த கல்லறையின் மீது ஒரு ஆணையா வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். மேலும் நம்முடைய கல்வி முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நம்ம சமுதாயத்தை வளர்த்து செல்வோம்னு நமக்கு நாமே உறுதி பூண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம்.